கான்ஜூரிங் த லாஸ்ட் ரைட்ஸ் லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்த ஒரு ஆங்கில ஆரர் திரைப்படம். இந்த கான்ஜூரிங் பிரான்ச்சைஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் வரும்போது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, மிகப்பெரிய வெற்றிங்க. அந்த படத்தை பார்த்து பயப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஆரர் எலிமெண்ட்ஸ்லாம் மிரட்டி எடுத்திருப்பாங்க. அதுக்கடுத்து கான்ஜூரிங் 2 அதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கடுத்து கான்ஜூரிங் 3 ஏதோ மாதிரி இருந்தது. என்னடா இது ஏதோ சொதப்புறானுங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த பிரான்ச்சைஸ்ல எண்டிங் இந்த காஞ்சரிங் தான். ஸோ இதுதான் இதோட இந்த பஞ்சாயத்தே முடியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இட்டு மூட்டாங்க. ஸோ கண்டிப்பா லாஸ்டா வெளிவரக்கூடிய ஒரு திரைப்படம் கண்டிப்பா பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தோம். ஆனா அந்த மாதிரிலாம் இல்லாம இந்த படமும் மூணாவது பாட்டை விடவே ரொம்ப கேவலமா எடுத்து வச்சிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு. ஏன்னா கடைசி பாட்டை ஏன்டா இந்த அளவுக்கு மோசமா எடுத்தீங்க, இந்த படத்துல எங்கடா பேய் இருக்கு, இதெல்லாம் ஒரு ஆரர் படமாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் களி ஊத்தி படமும் பெருசா போல. படமும் ஒரு மிகப்பெரிய தோல்வி பெற்ற படமா மாறி போச்சு. இந்த கான்ஜரிங் பிரான்ச்சைஸ்லயே ரொம்ப மோசமா போன ஒரு படம்னா பார்ட்னா அது இந்த லாஸ்டா வந்த இந்த பார்ட் மட்டும் தான். அந்த அளவுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இந்த படத்தை கிடைச்சிருக்கேன். நீங்க இந்த படத்தை பார்த்துருந்தா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த திரைப்படம் வெளிவந்ததுல இருந்தே ஓடிடில எப்ப வெளிவரும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பீங்க. அதாவது தமிழ் எப்படி எப்ப வரும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு டிஜிட்டலா இந்த படத்தை ஓசிஸ்ல ஸ்டீம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அமேசான் பிரைம், ஐடியூன்ஸ், ஆப்பிள் டிவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஓடிடிலையுமே இந்த படம் இப்போதைக்கு ரெண்டல்ல இங்கிலீஷ்ல மட்டும் அவைலபிளா இருக்கு. இங்கிலீஷ்ல இருந்து என்ன பண்றது, எனக்கு தமிழ் தான் வேணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருப்பீங்க. மேபி ஓவர்சீஸ்ல கனடா, அதுக்கு அடுத்து ஆஸ்திரேலியா கண்ட்ரில அவங்க ஸ்டீம் பண்ணாங்கன்னா அமேசான் பிரைம்ல ரெண்டல்ல வரும்போது அந்த கண்ட்ரில கண்டிப்பா தமிழ் எப்படி வந்துடும். ஆனா இது வரைக்கும் கனடா, அதுக்கு அடுத்து ஆஸ்திரேலியா கண்ட்ரில மேபி யூகேல ஸ்டீம் ஆனா கூட நம்மளுக்கு தமிழ் எப்படி வந்துடும். ஆனா இன்னும் அந்த மாதிரி கண்ட்ரிகள்ல இன்னும் ஸ்டீம் பண்ணாம அப்படியே வச்சிருக்காங்க. மேபி நாளைக்கு இல்லைன்னா நாளை மறுநாள் இன்னும் ஒரு 2-3 நாள்ல அந்த கண்ட்ரில ஸ்டீம் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா நம்மளுக்கு தமிழ் எப்படி வந்துடும். அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனா இப்பவே நீங்க இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வெறிகொண்டு காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ரெண்டல்ல இப்போ அவைலபிள் இருக்கு. அமேசான் பிரைம், ஐடியூன்ஸ், ஆப்பிள் டிவி எல்லா ஓடிடிலுமே அவைலபிள் இருக்கு. உங்க பரிமாணமான ஒரு ஓடிடி இருக்கும், அதுலயுமே அவைலபிள் இருக்கு. இங்கிலீஷ்லயே பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க. இல்ல தமிழ் எப்படி தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் 2-3 நாள்ல வந்துடும். அது ஸ்டீம் ஆனதுக்கு அப்புறம் நான் டெஃபினட்டா அப்டேட் பண்றேன். உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.